தெரியுமா, நான் தங்களை முதலாக சந்தித்த போது தங்கள் மீது கோபம் கொண்டேன். ஆனால் உண்மை என்னவென்றால், தங்களை கண்டவுடன் அறியாமலேயே என் மனதில் தங்களை குறித்து ஒரு பந்தம் உருவாகிவிட்டது. ஒருவேளை என்னை அறியாமலேயே தாங்கள் என் கணவராக வருவீர் என்று தோன்றியது. எனக்கு வரும் கணவர் எப்படி இருப்பார் என்று நான் பல முறை சிந்தித்துள்ளேன். ஆனால் திருமணத்திற்கு பிறகு நான் அவருடன் எப்படி வாழ்வேன் என்று நான் இதுவரை சிந்தித்ததே இல்லை. திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் மனைவி ஸ்தானத்தை அடைகிறாள். அவள் தன்னுடைய சுயத்தை தன் கணவருக்கு மகிழ்ச்சிகரமாக செய்யும் சேவையை கலந்து விடுகிறாள். அதற்கு பதிலாக தன் வாழ்க்கை துணையிடம் இருந்த மரியாதையையும் அன்பையும் பரிசாக பெறுகிறாள். திருமணத்திற்கு முன்பு நான் கண்ட ஒவ்வொரு கனவையும் தன் கணவருடன் முழுமை செய்கிறாள். பாருங்கள், நான் எனது எதிர்காலத்தை குறித்து திட்டம் தீட்டுகிறேன். ஆனால் இன்று இந்த நொடி எவ்வளவு அழகாக உள்ளது. மகாதேவா, நான் இந்த செயலை ஒரு பெரும் காரணத்திற்காக செய்கிறேன் என்பதை தாங்கள் அறிவீர்கள். இருந்தாலும் கூட இந்த குற்ற உணர்வு எனக்கு துன்பத்தை அளிக்கிறது. ஒவ்வொரு கர்மத்திற்கும் அனுபவ பாடம் ஒன்று இருக்கும். சமயம் வரும்போது ஜலந்தரும் விருந்தாவும் கூட விளைந்த சங்கடத்தின் காரணத்தை உணர்வார்கள். இப்பரீட்சை ஜலந்தருக்கு எத்தனை கடினமானதோ அவ்வண்ணமே தங்களுக்கும் கடினமானதாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் இதே சம்பவம் பிரபஞ்சத்திற்கே நன்மை பயக்கும் வகையில் அமையும். இன்று தாங்கள் அருகின் வருகையில் எனக்கு விசித்திரமான உணர்வு ஏற்படுகிறது. நிச்சயமாக இந்த உணர்வு கைலாயத்தின் சக்தியின் காரணமாகத்தான் இருக்க வேண்டும். அங்கிருந்து தானே வருகிறீர்கள். அதனால் தான் இன்று எனக்கு ஒரு திவ்யமான உணர்வு ஏற்படுகிறது. இதற்கு முன்பு இப்படி ஏற்பட்டதே இல்லை. தாங்கள் ஒரு தேவர் அல்ல. ஆனால் இன்று எனது அருகில் வந்தவுடன் அந்த சக்தியை என்னால் உணர முடிகிறது. ஏனெனில் பல சமயங்களில் கண்களால் காணும் காட்சியும் நனவாக இருப்பதில்லை. எனினும் மனதால் நாம் காணும் காட்சியானது உண்மையாக அமையும். அப்படி என்றால் நான் அறிவேன். நாம் கணவன் மனைவியாவோம். தாங்கள் இன்று எனது மற்றொரு ஆசையை உங்களால் நிறைவேற்ற முடியுமா? நான் தங்களுடன் மீண்டும் ஒரு முறை அக்னியை வலம் வந்து திருமண மந்திரத்தை கூற விரும்புகிறேன். கணவன் மனைவியாக நாம் நமது வாழ்க்கையை மீண்டும் துவங்குவதற்கு முன்பு நான் மீண்டும் ஒரு முறை திருமண உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். தாங்கள் என் ஆசைகளை நிறைவேற்ற மாட்டீர்களா? மகாதேவா, தாங்கள் ஜலந்தரின் கர்ம பலன் 3 பெண்களை பாதிக்கும் என்று கூறினீர்களே. அதாவது நான், லக்ஷ்மி தேவி, விருந்தாவா? இல்லை மகாதேவா, இதை நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன் ஜலந்தரின் கர்ம பலன் விருந்தாவை பாதிக்க வேண்டும்? இப்பிரபஞ்சத்தில் நிகழும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் பின்னணியில் ஒரு காரணம் உண்டு கௌரி. எவையும் தேவையின்றி நடப்பதில்லை. நீ விருந்தாவிற்கு வரமளித்தது, விருந்தா ஜலந்தரை மனமுடித்தது. அதற்கு பிறகு ஜலந்தர் கைலாயம் வருகை தந்து எனது ரூபம் தரித்து உன்னை நெருங்க முயற்சித்தது. இவை அனைத்தும் சட்டென்று நிகழவில்லை. இந்த அனைத்து சம்பவங்களுக்கும் பின்னணியில் ஒரே ஒரு காரணமே உள்ளது. அவை அனைத்தையும் ஒன்றாக்கினால் அதுவே ஜலந்தரின் அழிவுக்கு காரணமாகும்.